திமுக ஆட்சி தமிழகத்திற்கு ஒரு சாபக்கேடு என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 10 ஆண்டுகால மோடியின் ஆட்சியில் ஏழைகளாக இருந்த 25 கோடி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி 25 கோடி மக்களை நடுத்தர வர்க்கமாக மாற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் அனைவருக்கும் வீடு, கேஸ் இணைப்பு வழங்கியதோடு அனைவருக்கும் குடிநீர் இணைப்பு பெற ஜல்ஜீவன் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக கூறிய அவர், திமுக அரசு அதனை முறையாக கையாளாமல் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை ஏற்படுத்தி மக்களை அவதிப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை சரியாக கையாளத்தான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால இன்றைக்கு மக்கள் குடிதண்ணீருக்கு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதான் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் இந்த நாட்டில் பஞ்சம், குடிநீர் பிரச்சனை நிலவுவது என்பது இயற்கை. அதாவது திமுகவினுடைய சாபக்கேடு இந்த ஊருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஊழல்வாதிகள், திமுக கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, திமுக லஞ்ச லாவண்யம், இதுதான் திமுகவினுடைய ஒரே ஒரு இதாக இருக்கிறது. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் நகர்மன்றத்தில் நம்ம எங்க போனாலும் கூட இந்த நகராட்சியில எங்கேயாவது சுத்தமாக இருக்கிறதா, சுகாதாரம்னா எவ்வளவு என்ன விலை என்ற கேட்கிற அளவில் தான் இன்றைக்கு மேட்டுப்பாளையம் நகராட்சி செயல்பாடு இருக்கிறது.